சரி, ஒருத்தர் வந்து ரிட்டயர் ஆகுறாரு அப்டின்னா, அந்த சீரிஸ் முடியும்போது ரிட்டயர் ஆவாரு. இல்லன்னா அந்த சீசன் முடியும்போது ரிட்டயர் ஆவாரு. இது எதுவுமே இல்லையே! எதனால இப்ப ரிட்டயர் ஆனாரு அப்டின்னு, அஸ்வினோட ரிட்டயர்மென்ட் பத்தி டவுட் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த வீடியோ. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மை ஸ்காய் ஃப்ரம் பாலா. ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்தியாவுடைய கிரேட்டஸ்ட் எவர் இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட்டர் டு ஹேவ் எவர் பிளேட், ஆல் ரவுண்டர் டு ஹேவ் எவர் பிளேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அனில் கும்ப்ளே ஒரு பவுலரா செமையான ரெக்கார்ட்ஸ்லாம் வச்சிருக்காரு. பட் ஆனால் ரவிச்சந்திரன் அஸ்வினுடைய பவுலிங் ரெக்கார்ட்ஸ் அதை விட அமேசிங்காக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு ஆல்ரவுண்டராகவும் 3000க்கு மேலே ரன்ஸ் அடித்து 500க்கு மேலே விக்கெட்ஸும் எடுத்த வெகு சில கிரிக்கெட் வீரர்களில் ஒருத்தர். இவருடைய ரெக்கார்ட்ஸை பற்றி பேசினா அதுவே ஒரு தனி வீடியோவாக போய்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு கூடிய இந்த வீரர் இன்னைக்கு ரிட்டையர் ஆகிறார் அப்படின்னா, ஒரு மேட்ச் போயிட்டு இருக்குது, அந்த சீரீஸோடைய நடுவில் 3வது மேட்ச், மிட் ஆஃப் த சீரீஸில் இவர் ஏன் வெளியேறணும், எதனால் திடீர்னு அவரோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணணும், இதை பற்றி பேசுறதுக்காக தான் அந்த வீடியோவில். அதில் முதல்ல நம்ம பார்க்க விஷயம் என்ன அப்படின்னா, ரோஹித் சர்மா இதை பற்றி பேசும்போது அவர் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. அதாவது என்னென்னா, ப்ரெஸ் மீட்டில் அவர் பேசும்போது இது வந்து ரவிச்சந்திரன் அஸ்வினே எக்ஸ்பிளைன் பண்ணுவார். பட் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது அப்படின்னு சொல்கிறார். நிறைய விஷயங்கள் நடந்திருக்கா, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோஹித் சர்மா சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைங்க, பர்த் மேட்ச்லேயே வந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்குது ரவிச்சந்திரன் அஸ்வின் தரப்புலேருந்து. நான் பர்த் மேட்ச் ஆடினப்போ நான் இங்கே இல்லை, நான் டீமில் அந்த டைமில் கிடையாது. நான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து சேர்றேன் ஃபஸ்ட் மேட்ச் முடித்த உடனே, செகண்ட் மேட்ச்க்காக, ஆடிலைட் மேட்ச்க்காக. அப்போ எனக்கு வந்த ஒரு விஷயம் இது. உட்காந்து 2 பேரும் பேசுகிறோம், ட்ரை பண்ணுறோம். நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி கன்வின்ஸ் பண்ணி தான் வந்து 2வது மேட்ச் பிங்க் பால் டெஸ்ட்டை ஆடு மச்சான் அப்படின்னு சொல்லி பிளேயிங் லெவலில் ரவிச்சந்திரன் அஸ்வினையும் வச்சு அந்த மேட்ச் நாங்கள் ஆடுறோம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இந்த சீரீஸில் இருன்னு சொல்லியுமே கூட அவர் வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் முடிவு பண்ணுறாரு. நம்ம அந்த முடிவை மதிக்கணும். அவருடைய டெசிஷனுக்கு பின்னாடி சில காரணங்கள் இருக்குதுங்கும் போது நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு ரோஹித் சர்மா சொல்கிறாரு. அதாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவர் வந்து இந்த சீரீஸில் அவரை செலெக்ஷன் பண்ணும்போதே அவர் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னா, ரவிச்சந்திரன் அஸ்வின், ஐயா என்னை நீங்கள் பிளேயிங் லெவனில் எடுப்பீங்கன்னா தயவுசெய்து என்னை ஸ்குவாடில் எடுங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் என்னை ஸ்குவாடில் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கான காரணம் என்னங்கிறது நீங்கள் பார்க்கணும். இதுக்கு முன்னாடியே மேஜர் டோர்னமெண்ட்ஸ்லாம், உதாரணத்துக்கு T20 வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்துட்டு 50 ஓவர் வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி சில டோர்னமெண்ட்ஸாக ரவிச்சந்திரன் அஸ்வினை எடுத்திருப்பாங்க. ஆனால் அவருக்கு பிளேயிங் லெவலில் சான்ஸே இருந்திருக்காது. அவர் ஒரு பேக்கப் பிளேயர் மாதிரி கிட்டத்தட்ட யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு பவுலர், ஒரு ஆல்ரவுண்டர், இந்தியாவுடைய ஒன் ஆஃப் த கிரேட்ஸ்ன்னு சொல்லலாம். அவரை நீங்கள் எடுத்து வச்சுட்டு யூஸே பண்ணாமல் சும்மா அவரை நீங்கள் வந்துட்டு இதில் வச்சுக்கிறதுங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது இல்லையா? அது யாருக்காக இருந்தாலும் கடுப்பாக தான் இருக்கும். நீங்கள் என்னை அப்போ எதுக்குடா எடுக்கிறீங்க, எனக்கு வாய்ப்பு கூடாது முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்போ எதுக்கு என்ன எடுக்கிறீங்க நீங்கள் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஸோ அந்த வகையில் தான் ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்துட்டு கடந்த சில மேட்சஸில், டோர்னமெண்ட்ஸில் அந்த விஷயங்களெல்லாம் அவர் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண காரணத்தினால இந்த முறை அவர் சொல்லியிருந்திருக்காரு, நீங்கள் என்னை ஸ்குவாடில் எடுக்கிறது ரைட்டு, பட் ஆனால் பிளேயிங் லெவலில் என்ன யூஸ் பண்ண போகிறது இல்லை அப்படின்னா இப்போவே சொல்லிடுங்க நான் ரிட்டையர் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. பட் ஆனால் இல்லை, நாங்கள் உங்களை பிளேயிங் லெவலில் எடுக்கிற ஐடியாவில் தான் இருக்கிறோம், காம்பினேஷன்ஸ் கேப்டன் கோச்லாம் பேசிட்டோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்த் மேட்ச்சில் எடுக்கல. வாஷிங்டன் சுந்தர் இவரை மாதிரியே ஒரு ஆஃப் ஸ்பின்னர் பேட்டரு, ஆல்ரவுண்டரு, அவரை எடுத்துருக்காங்க. ஆனால் ரவிச்சந்திரன் அஸ்வினை பிளேயிங் லெவலில் எடுக்கல. அப்போவே இவர் சொல்லிட்டாராம் பர்த் மேட்ச் முடிவுலேயே, ஆரம்பத்திலே இந்த மாதிரி நீங்கள் பிளேயிங் லெவலில் எடுக்கல, அப்புறம் நான் விளாடலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது காரணம் கௌதம் கம்பீரா, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா என்னங்கிறது நமக்கு தெரியல. பட் ஆனால் அதுக்கப்புறமா வந்துட்டு ரோஹித் சர்மா உள்ளே வந்ததுக்கப்புறமா அவர் இல்லை மாப்பிள்ள இரு எதுன்னு பேசி கீசி எப்படியோ அவர் 2வது மேட்ச் பிளேயிங் லெவன்லேயும் உள்ளே கொண்டு வந்து அவரை விளாட வச்சிருக்காரு. பட் அதுக்கப்புறமா திரும்பவும் இந்த மேட்சையும் அவரை எடுக்கல, ரவீந்திர ஜடேஜாவை எடுத்துருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் ரவிச்சந்திரன் அஸ்வின் முடிவு பண்ணியிருக்காரு, பிரிஸ்பேன் மேட்ச் முடிஞ்சோடனே நம்ம ரிட்டையர் ஆகிறோம் அப்படின்னு சொல்லி. இவர் இதனால் இந்த பிசிசிஐ கிட்ட அனௌன்ஸ் பண்ணல, அஃபிஷியலாக அவங்கக்கிட்ட எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் இவர் முடிவு பண்ணி நேராக போயிருக்காரு. இவர் வந்துட்டு கேப்டன் கிட்ட சொல்லியிருக்காரு, சீனியர் பிளேயர் விராட் கோலி இவங்கள மாதிரி ஆட்கள்கிட்ட சொல்லிட்டு, ஜஸ்பிரீத் பும்ரா மாப்பிள்ளை கிளம்புறேன் அப்படின்னு இந்த மாதிரி முக்கிய வீரர்கள்ட்ட சொல்லி இவங்க வந்துட்டு இவரோட முடிவு எடுத்ததுக்காக இவர் கேப்டன்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது, என்ன பண்ணுறது, டீமோட காம்பினேஷன், டீமோட நெசசிட்டி எல்லாமே என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்கிட்டு ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்த முடிவு எடுக்கிறாரு. அப்போ நம்ம அதை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி ரோஹித் சர்மா இதை பற்றி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயும் சொல்லியிருக்காரு. நாங்கள் அதனால் அதை மதிக்கிறவங்க அவருடைய முடிவை அப்படின்னு சொல்லி. இதனால தான் இவர் இப்படி சீரீஸ் நடந்துட்டு இருக்கும்போது 3வது மேட்ச் முடிவிலேயே இந்த டோர்னமெண்ட் மட்டும் விட்டு இல்லாமல் அவருடைய இன்டர்நேஷனல் கரியரையே முடிச்சுக்கிட்டு கிளம்புற முடிவு வந்திருக்காரு. ஒரு மிகப்பெரிய கிரேட்டஸ்ட் ஆஃப் த கிரேட்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபைனல் மேட்ச், இந்த மாதிரி ஒரு கடுப்பான ஒரு எக்ஸிட் இருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அப்போ எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகியிருந்திருப்பார், அவருக்கு எவ்வளோ கடுப்பாக இருந்திருக்குன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். பட் அட் த சேம் டைம் இவரை மாதிரி ஒரு ஆளுக்கு ஒரு விக்ட்ரியோட, ஒரு சீரீஸ் முடிவோட, அந்த மாதிரி தான் ஒரு ஃபினாலே ஃபேர்வெல் இருந்திருக்கணும். கண்டிப்பாக இது வந்து நமக்கு வந்து அவருக்கான ஒரு வருத்தம், நமக்கான வருத்தன்றதை விட இந்த பிசிசிஐ மேலே கூடிய ஒரு மிகப்பெரிய கேவலம், அசிங்கம் தான் நம்ம சொல்லணும். கண்டிப்பாக டீமுக்கு என்ன தேவையோ அதை எல்லா வீரர்களும் புரிஞ்சுக்கணும். என்ன அவங்க டீமில் ஸ்குவாடில் பிளேயிங் லெவனில் எடுக்கல அப்படின்னா அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணுன்றது ஒரு பக்கம் இருக்க, சில இடங்களில் வந்து இந்த டீமில் இவர் இருந்து தான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற இடத்துலையும் கூட அவர் எடுக்காமல் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு கிரேட்ஸ் ஆஃப் த டெஸ்ட், எங்கேயாவது ஒரு முத்தையா முரளிதரனை ஸ்குவாடில் வச்சுட்டு யூஸ் பண்ணாமல் ஸ்ரீலங்கா மேட்ச் விளாடுமா?
எங்கேயாவது ஒரு ஷேன்வான ஸ்குவாடில் வச்சுக்கிட்டு ஆஸ்திரேலியா மேட்ச் விளாடாமல் இருந்துச்சா? ஒரு மெக்ராத்தை, ஒரு ஸ்டுவர்ட் ப்ராடை, ஒரு ஆண்டர்சனை வச்சுக்கிட்டு அவங்கள வந்து சீரிஸ் முழுக்க ரெஸ்ட் பண்ணிட்டு ஒரே ஒரு மேட்ச் விளாட யாராவது வைப்பாங்களா? பண்ண மாட்டாங்க. ஆனால் இது நம்ம இந்தியாவில் மட்டும் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு அகேன்ஸ்டாக எப்பவும் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. அதனால் இந்த முறை அவர் இந்த முடிவு எடுக்கப்பட வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கார் அப்படின்றது தான் வந்து உண்மை இதில். ஸோ இந்த முடிவு எடுத்திருக்காரு, வெளியே கிளம்புறாரு, ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. பட் அவருடைய ரெக்கார்ட்ஸ் ஃபினாமினல் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ பண்ணியிருக்காரா அந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய, எல்லாரையும் வந்துட்டு ஒரு இனோவேட்டிவான, ஒரு க்ரியேட்டிவான ஒரு இந்த கேம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போட அழகாக விளாடக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த கிரேட்ஸ் ஆஃப் த கேம்ஸ். அதனால் வந்து அவர் அதுவும் இந்த தமிழ்நாட்டிலேருந்து வராரு, அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனலில் அவரை பற்றி அடிக்கடி பேசக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்குங்கிறதே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் பர்சனலாக. ஸோ ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களுக்கு ஹாப்பி ஃபேர்வெல். தயவுசெய்து சந்தோஷமாக ஜாலியாக இதே மாதிரி உங்களோட யூடியூப் வீடியோஸ் மூலமாக எங்களை வந்து தொடர்ந்து மகிழ்ச்சிக்கிட்டே இருங்க அஸ்வின். தேங்க்யூ ஸோ மச்.